இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ப்ரௌடான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாழை திரைப்படம் நாளைக்கு ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ ஹாட் ஸ்டாரில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ண போகிறது, ஹாட் ஸ்டார் நிறுவனம் வாழை திரைப்படத்தை எவ்வளவு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து மகாராஜா திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் பயங்கரமான சக்ஸஸாக ஓடிக்கொண்டு இருக்குது. இது வரைக்கும் மகாராஜா திரைப்படத்தால் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், மகாராஜா திரைப்படத்தை எவ்வளவு கோடி கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி வாழை திரைப்படம் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் மாரி செல்வராஜ் அவர்களோட ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. வாழை மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வாழை. இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பே இல்லை. நார்மலாக தான் இந்த திரைப்படம் வெளியானது. ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் மக்கள் கண் கலங்கிட்டாங்க. முக்கியமாக படத்தை வர கடைசி ஒரு 40 நிமிஷம் கிளைமேக்ஸ் பயங்கரமாக பார்த்து கண் கலங்கி அழுந்து விட்டாங்க. அதனாலே இந்த திரைப்படம் பயங்கரமான சக்ஸஸாக இருந்தது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் டே வெறும் 1 கோடி தான் சம்பாதித்து இருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்தோட பாசிட்டிவான ரிவ்யூஸ் மக்கள் கூட்டத்தை திரையரங்க பக்கம் திருப்பியது. அடுத்தடுத்த நாட்களில் பயங்கரமான வசூல் இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக 7 நாட்கள் முடிவில் 14 கோடி ரூபாய்க்கு மேலே வாழை திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே வாழை திரைப்படம் 36 கோடிக்கு மேலே தமிழகத்தில் மட்டுமே கலெக்ஷன் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓவர்சீஸில் மட்டுமே இந்த திரைப்படம் 5 கோடிக்கும் மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பயங்கரமான கலெக்ஷன் ஆகும். மொத்தம் வாழை திரைப்படம் 45 கோடிக்கும் மேலே மொத்தமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 4 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 45 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ வாழை திரைப்படம் நாளைக்கு ஹாட் ஸ்டாரில் ஒரு பயங்கரமான கலெக்ஷன் கொடுக்க போகிறது. ஸோ ஒரு பயங்கரமான இப்போ எவ்வளோ கொடுத்துச்சோ 100 கோடிக்கு மேலே ஹாட் ஸ்டாரில் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே மாதிரி தான் மகாராஜா திரைப்படமும் திரையரங்குகளை வெளியான திரையரங்குகளை நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தது. 15 கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் மகாராஜா திரைப்படத்தை வாங்கியிருந்தது. ஸோ திரையரங்கில் ஓடாத இந்த திரைப்படம் பயங்கரமாக நெட்ஃப்ளிக்ஸில் சூப்பராக ஓடிச்சு. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட கடைசி 40 நிமிஷம் கிளைமேக்ஸ் ரசிகர்களை அப்படியே ரொம்ப கனெக்ட் பண்ணி கண் கலங்க வைத்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சாதாரண ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலுமே அதை கம்ப்ளீட்டாக ரியாலிட்டியாக மக்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ எமோஷனாக கரெக்டாக இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தலாம் நெட்ஃப்ளிக்ஸில் பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெறும் 15 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருந்தாங்க. ஸோ 50 மில்லியன் ஸ்ட்ரீமிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு 150 கோடி ரூபாய் இதனால் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை மகாராஜாவும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் பயங்கரமாக கொண்டாடினாங்க. அதே மாதிரி வெற்றியை வாழை திரைப்படம் கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா வாழை திரைப்படத்தையும் 14 15 கோடி ரூபாய் கொடுத்து தான் ஹாட் ஸ்டார் நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆனால் இதில் மகாராஜா கொடுத்த வெற்றி வாழை திரைப்படத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா மகாராஜா திரைப்படம் திரையரங்குகளை பயங்கரமாக ஓடலை. பயங்கரமான சக்ஸஸ் திரையரங்குகளை கொடுக்கல. ஸோ திரையரங்குகளில் ஓடாதனால இந்த திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கி அவங்க பயங்கரமான ஹிட் கொடுத்தது. ஆனால் வாழை திரைப்படம் கிட்டத்தட்ட 1 மாதம் திரையரங்குகளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருந்தது. 1 மாதம் வரைக்கும் எல்லா தேட்டர்லையும் இந்த திரைப்படம் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதனால் இந்த திரைப்படம் ஹாட் ஸ்டாரில் பெருசாக சாதனை படைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மகாராஜா 150 கோடி ஹாட் ஸ்டாருக்கு லாபமாக கொடுத்தது. அதே மாதிரி இது கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ஹாட் ஸ்டாரில் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற வாழை திரைப்படத்தை பார்க்க யாரெல்லாம் செம்மையாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ப்ரௌடான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாழை திரைப்படம் நாளைக்கு ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ ஹாட் ஸ்டாரில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ண போகிறது, ஹாட் ஸ்டார் நிறுவனம் வாழை திரைப்படத்தை எவ்வளவு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து மகாராஜா திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் பயங்கரமான சக்ஸஸாக ஓடிக்கொண்டு இருக்குது. இது வரைக்கும் மகாராஜா திரைப்படத்தால் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், மகாராஜா திரைப்படத்தை எவ்வளவு கோடி கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி வாழை திரைப்படம் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் மாரி செல்வராஜ் அவர்களோட ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. வாழை மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வாழை. இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பே இல்லை. நார்மலாக தான் இந்த திரைப்படம் வெளியானது. ஆனால் இந்த திரைப்படத்தை
பார்த்த ரசிகர்கள் மக்கள் வந்து கண் கலங்கிட்டாங்க. முக்கியமா படத்த வர கடைசி ஒரு 40 நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமா பார்த்து கண் கலங்கி அழுந்து விட்டாங்க. அதனாலேயே இந்த திரைப்படம் வந்து பயங்கரமான சக்ஸஸா இருந்தது. முக்கியமா ஃபர்ஸ்ட் டே வந்து வெறும் வந்து 1 கோடி தான் சம்பாதித்து இருந்தது. அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த திரைப்படத்தோட பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து மக்கள் கூட்டத்த வந்து திரையரங்க பக்கம் வந்து திருப்பியது. அடுத்தடுத்த நாட்கள்ல பயங்கரமான வசூல் வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமா 7 நாட்கள் முடிவிலே 14 கோடி ரூபாய்க்கு மேல வாழை திரைப்படம் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே வாழை திரைப்படம் 36 கோடிக்கு மேல வந்து தமிழகத்துல மட்டுமே கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓவர்சீஸ்ல மட்டுமே இந்த திரைப்படம் 5 கோடிக்கும் மேல வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பயங்கரமான கலெக்ஷன் ஆக மொத்தம் வந்து வாழை திரைப்படம் 45 கோடிக்கும் மேல வந்து மொத்தமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் வந்து 4 கோடி ரூபாயில தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 45 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வாழை திரைப்படம் வந்து நாளைக்கு ஹாட்ஸ்டார்ல வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து கொடுக்க போகிறது. ஸோ வந்து ஒரு பயங்கரமான இப்போ வந்து எவ்வளோ கொடுத்துச்சோ 100 கோடிக்கு மேல வந்து ஹாட்ஸ்டார்ல வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே மாதிரி தான் மகாராஜா திரைப்படமும் திரையரங்குகளில் வெளியான திரையரங்குகளில் வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இந்த திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து வாங்கியிருந்தது. 15 கோடி ரூபாய்க்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் மகாராஜா திரைப்படத்தை வந்து வாங்கியிருந்தது. ஸோ திரையரங்கில் ஓடாத இந்த திரைப்படம் பயங்கரமாக நெட்ஃப்ளிக்ஸில் சூப்பராக வந்து ஓடிச்சு. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட கடைசி 40 நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து ரசிகர்களை அப்படியே ரொம்ப கனெக்ட் பண்ணி கண் கலங்க வைத்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சாதாரண ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலுமே அதை வந்து கம்ப்ளீட்டாக ரியாலிட்டியாக மக்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ எமோஷனாக வந்து கரெக்டாக வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருந்ததெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெறும் வந்து 15 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ 50 மில்லியன் ஸ்ட்ரீமிங் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு 150 கோடி ரூபாய் இதனால் வந்து லாபம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை வந்து மகாராஜாவை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் பயங்கரமாக கொண்டாடினாங்க. அதே மாதிரி வெற்றியை வந்து வாழை திரைப்படம் கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து வாழை திரைப்படத்தையும் வந்து 14 15 கோடி ரூபாய் கொடுத்து தான் ஹாட்ஸ்டார் நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆனால் இதில் வந்து மகாராஜா கொடுத்த வெற்றி வந்து வாழை திரைப்படத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா வந்து மகாராஜா திரைப்படம் திரையரங்குகளில் வந்து பயங்கரமாக வந்து ஓடலை. பயங்கரமான சக்ஸஸ் வந்து திரையரங்குகளை வந்து கொடுக்கல. ஸோ திரையரங்குகளில் வந்து ஓடாதனால வந்து இந்த திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கி அவங்க வந்து பயங்கரமான ஹிட் வந்து கொடுத்தது. ஆனால் வாழை திரைப்படம் கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து திரையரங்குகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருந்தது. 1 மாதம் வரைக்கும் இது எல்லா தேட்டர்லையும் வந்து இந்த திரைப்படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதனால் இந்த திரைப்படம் வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து பெருசாக சாதனை படைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து மகாராஜா 150 கோடி வந்து ஹாட்ஸ்டாருக்கு லாபமாக கொடுத்தது. அதே மாதிரி வந்து இது கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ஹாட்ஸ்டாரில் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற வாழை திரைப்படத்தை பார்க்க யாரெல்லாம் செமையகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப்